தாழ்த்தி நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நம்முடைய பிள்ளைகளுக்கான வசனம், அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஜோமனுங்க. என்னுடைய சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய ஆண்டவரே மகனுடைய குடும்பம், மகளுடைய குடும்பம், ஆண்டவரே பேர பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு கட்டளையிடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளுடைய பேரை போட்டு சொல்லுங்க. திருமணம் ஆகாத பிள்ளைகளாக இருந்தால் ஆண்டவரே என்னை பார்க்கிற யாவரும் ஆண்டவரே கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று எல்லாரும் சொல்லத்தக்கதான விதத்தில் என்னை ஆசீர்வதிங்கப்பா. யார் இந்த நேரத்தில் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் நல்ல கையை உயர்த்தி எல்லாரும் ஜோமனுங்க. கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி, கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபமனுங்க. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று எல்லாரும் அறிந்து கொள்ளணும், எல்லாரும் சொல்லணும். அப்படிப்பட்ட விதத்தில் கர்த்தர் என் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பேர பிள்ளைகளையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிங்க. அடுத்தது பிலிப்பியர் 4:9-8 படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். என் மகன், என் மகள் உண்மையாயிருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உண்மை உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே சிந்திக்க என் மகனுக்கு மகளுக்கு கிருபை தாங்க. அல்லேலூயா. ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே என் மகனோ என் மகளோ என் மகனுடைய குடும்பமும் பேர பிள்ளைகளோ சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. நீதி உள்ளவைகள் எவைகளோ அவைகளை என் ஆண்டவரே சந்ததி ஆண்டவரே என் மகன் மகா பேர் சொல்லி சொல்லுங்க, அவர்கள் சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளே சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. அன்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே என் மகன் என் மகா என் சந்ததி சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதையே என்னுடைய பிள்ளைகள் என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் அன்றைய பேர பிள்ளைகள் சிந்தித்து கொண்டே இருக்க உதவி செய்யுங்க. நானும் அப்படி சிந்தித்து கொண்டு இருக்க உதவி செய்யுங்க. உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ ஆண்டவரே அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இதையே நானும் என் குடும்பமும் சிந்தித்து கொண்டு இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அடுத்தது 8 விதமான ஆசீர்வாதங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 1:9 11 வரைக்கும் ஜெபிக்கிறார். 2 கையை உயர்த்தி ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே குடும்பத்தில் உள்ள எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் எல்லா ஞானத்தை தாங்கப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா ஞானத்தை ஆண்டவரே என் குடும்பத்தில் உள்ள எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் சந்ததி சந்ததியாக எல்லா ஞானத்தை கர்த்தர் கொடுங்க. 2வது ஆவிக்குரிய விவேகத்தை கர்த்தர் கொடுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆவிக்குரிய விவேகத்தை கர்த்தர் ஆண்டவரே எனக்கும் என் வாழ்க்கை துணைக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய விவேகத்தை கட்டளையிடுங்கப்பா. 3வது கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நாங்கள் நிரம்பி இருக்கணும்ப்பா. கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே என் சந்ததிகள் எல்லாம் நிரம்பி இருக்கணும்ப்பா. அல்லேலூயா. சகலவித நற்கிரைகளுமாகிய கனிகளை தரத்தக்கதாக கொடுக்கத்தக்கதாக என்னையும் என் வாழ்க்கை துணையும் ஆண்டவரே என் சந்ததிகளையும் என் பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிங்கப்பா. ஓ ரிபலபரி சலபலபோ நற்கனிகள் ஆவின் கனிகள் எங்க குடும்பத்தில் உள்ள எல்லாரிடத்திலும் பெருகட்டும் பெருகட்டும் பெருகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது ஹல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவில விருத்தி அடையணும்ப்பா. நல்ல கையை உயர்த்தி ஜெபமனுங்க. தேவனை அறிகிற அறிவிலே ஆண்டவரே என் குடும்பம் ஆண்டவரே நான் என் வாழ்க்கை துணை என் பிள்ளைகள்
பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே, என் பேர பிள்ளைகள் சந்ததி சந்ததியாக உம்மை அறிகிற அறிவிலே விருத்தி அடையனப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவது, கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளனப்பா. கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, வாலிப பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க எல்லாம் நான் சொல்லுகிறத எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாரும் ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கை துணைக்கு என் பிள்ளைகளுக்கு கொடுங்கன்னு சொல்லுங்க. உமக்கு பிரியம் உண்டாக உமக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. ஓ ரிபலபரி சலபலபரு பலவி கலபலபோ ரிபலபரி சலபலபோ. ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாகணும்ப்பா எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய குடும்பங்கள்ல சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாங்கனப்பா. அதற்கு மகிமையான வல்லமையின்படியே உம்முடைய எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. மகிமையான உம்முடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. நல்ல கரங்களை தட்டு. ஓ, இந்த 2 வசனங்களில் உள்ள கிருபைகள் நம்ம குடும்பத்தின் மேல், நம்ம பிள்ளைகள் மேல் இறங்கினாலே போதும், எல்லா ஆசீர்வாதமும் தானாக வரும். ஓ ரிபலபரி சலபலபரு பலவி கலபலபோ. அடுத்து சொல்லுங்க. உன்மேல் இருக்கிற என் ஆவியோ, நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தைகளோ, இது முதல் உன் என்றென்றைக்கு உன் வாயிலிருந்தோ, உன் சந்ததியுடைய வாயிலிருந்தோ, உன் சந்ததியுடைய சந்ததியுடைய வாயிலிருந்தோ நீங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறீரப்பா. இது அவர்களுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிறேன். கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. என் மேல இருக்கிற அபிஷேகம் ஆண்டவரே, என் வாயில எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆண்டவரே, என் வாயிலிருந்து, என் சந்ததியுடைய வாயிலிருந்து, சந்ததியுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்க கூடாதப்பா. இந்த உடன்படிக்கை நிலைப்பு ஆண்டவரே எங்க சந்ததி சந்ததியாக நிலை வரப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. ஏசாயா 54:13 படி என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. என் பிள்ளைகள் ஆண்டவரே, என் சந்ததி சந்ததியாக கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும், கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கணும். அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தி அடுத்து சொல்லுங்க. என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்க வேண்டும். எத்தனை குடும்பங்கள்ல பிள்ளைகளை வைத்து அழுது கொண்டு இருக்கிறார்கள், பிள்ளைகளை பார்த்து கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஓ, இந்த வசனம் பொய் சொல்லாது. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்களானால் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்க கர்த்தர் எனக்கும் என் குடும்பத்துக்கும் உதவி செய்ய போகிறபடினாலே நல்ல கரங்களை தட்டு. சங்கீதம் 128:3 உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். இந்த வசனத்தின்படி என் பிள்ளைகள் எப்பொழுது என்னோடு ஐக்கியமாக, குடும்பத்தோடு ஐக்கியமாக ஆண்டவரே அவர்கள் ஓங்கி வளருகிற ஒலிவ மர கன்றுகளைப் போல என்னை சுற்றிலும் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 115:13-14 கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவா. இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, கர்த்தர் ஆண்டவரே பயப்படுகிற எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், எங்கள் பிள்ளைகளையும் எங்களையும் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இந்த வசனத்தின்படி எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அந்நிய பாஷையில நிரம்புங்க. ஓ ரிபலபரி சலபலபரு பலவி கலபலபோ. சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு, நற்புத்தி உண்டு. அவருடைய புகழ்ச்சி என்னென்னைக்கும் நிற்கும். எல்லாம் சொல்லுங்க.
கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற எனக்கும் என் குடும்பத்தில் உள்ள என் பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை துணைக்கும் ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. புத்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, எங்கள் மூலமாக உம்முடைய புகழ்ச்சி என்னென்னைக்கும் இருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. சங்கீதம் 112:2-3 படி அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். ஓ, செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அவனுடைய வீட்டிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அவனுடைய நீதி என்னென்னைக்கும் இருக்கும். இந்த வசனத்தின்படி எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற, ஆண்டவரே, செம்மையாய் நடக்கிற என் பிள்ளைகளை ஆண்டவரே பலத்த ஜாதியாக மாற்றுங்க. செம்மையானவர்களாகிய எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களுக்கும் எங்க பிள்ளைகளுடைய ஸ்தலங்களிலே ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கட்டும். எங்கள் நீதி என்னென்னைக்கும் நிற்கட்டும், நிற்கட்டும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் என் வீட்டிலே இருக்கணும், என் பிள்ளைகளுடைய வீட்டிலே இருக்கணும். நல்ல நல்ல கரங்களை தட்டி. ஓ ரிபலபோ ரிசலபலபோ ரிபலபி கலபலபோ ரிபலபோ. ஆண்டவரே, 147 சங்கீதம் 13-14 படி ஆண்டவரே, நீர் என் வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்தி என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஓ, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளை ஆக்கி உச்சிதமான ஆசீர்வாதத்தினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்க வாசல்களின் தாழ்பாக்களை பலப்படுத்துங்க. ஓ, என் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளை ஆக்குங்க. ஓ ரிபலபரி சலபலபோ. உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எபேசியர் 6:1-2-3 படி என் பிள்ளைகள் கர்த்தருக்கும் எனக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் பெரியவர்களை கனப்படுத்தட்டும், உம்மை கனப்படுத்தட்டும். அவர்களுக்கு நன்மை உண்டாவதற்கும் அவர்கள் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, சபைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, பெரியோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக, உம்மை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, சபையை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, எங்களை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, பெரியோரை கனப்படுத்துகிற பிள்ளைகளாக, ஓ, அவர்கள் வாழ்ந்து அவர்களுக்கு நன்மை உண்டாயிருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி அவருடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கட்டும். எங்க பிள்ளைகளுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்கட்டும். நல்ல கரங்களை தட்டி. ஓ ரிபலபரி சலபலபரி பலபி கலபலபோ. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை ஆண்டவரே சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் செய்வேன் என்று 1 சாமுவேலிலே சொல்லியிருக்கிறேன். அதே போல எங்க பிள்ளைகளை அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஞானமுள்ளவர்களாக இருந்தாலும், ஆண்டவரே ஞானமற்றவர்களாக இருந்தாலும், அவர்கள் படித்தாலும் அவர்கள் படிக்காட்டாலும், சாமுவேலை உயர்த்தின தேவன், சாமுவேலை பிரபுக்களோடு ராஜாக்களோடு சிங்காசனத்திலே அமர பண்ணுகிற தேவன் எங்க பிள்ளைகளை உங்க கரத்தினாலே எடுத்து அவர்கள் சிங்காசனத்தை சுதந்தரிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வீராக. சிங்காசனத்தை சுதந்தரிக்க. ஓ ரிபலபரி சலபலபோ ரிபலபி கலபலபோ ரிபலபரி சலபலபோ. நம்ம பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும். அவர்கள் நாளைக்கு நல்ல தலைவர்களாக வரட்டும், நல்ல பெரிய பெரிய அதிகாரிகளாக வரட்டும், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக வரட்டும், அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்களாக வரட்டும், அநேகருடைய கனத்தை பெறுகிறவர்களாக கர்த்தர் அவர்களை மாற்றட்டும். நல்ல கரங்களை தட்டி. ஓ ரிபலபரி சலபலபோ. ஆண்டவரே, நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி எங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினாலே திடன் நம்பிக்கை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு. எங்க பிள்ளைகளுக்கு திடன் நம்பிக்கையும் அடைக்கலத்தையும் நீர் கொடுக்க போகிறதற்காக நல்ல கரங்களை தட்டி.
கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்முடைய பிள்ளைகளை நம்ம மரணம் வரைக்கும் தினமும் இந்த வசனங்களை அறிக்கை பண்ணி இப்படி ஜெபம் பண்ணி பாருங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் கண்காண மகிமையுள்ள சிங்காசனத்தை சோந்தரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஓ ரிபலபரி சலபலப விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இது வெற்றியின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு. நல்ல கரங்களை தட்டி. ஓ ரிபலபரி சலபலபரி விலவிக்கலபலபோ ரிபலபரி சலபலபோ. நம்ம பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கும்படியாக எல்லாரும் அபிஷேகத்தினால நிரம்பி சோமனுங்க. என் பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து அபிஷேகத்தினால நிரம்பி வாழனப்பா. நல்ல கை தட்டி, கை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அபிஷேகத்தினால நிரம்பி கர்த்தருடைய வார்த்தைகளினாலே நிரம்பி இருந்தா உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே ஆண்டுடைய வார்த்தைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு அது கடந்து சென்று கொண்டே இருக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தரப்போறதற்காக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி. ஓ ரிபலபரி சலபலபரி பலவிக்கலபலபோ ரிபலபரி கலபலபரி சலபலபரி பலவிக்கலபலபோ. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பார்கள், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறே. கரங்களை தட்டி. இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, எல்லாம் சத்தமாக பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. எதிர்க்கிறவர் முன்பிலோ, எதிர்க்கிறவர் முன்பிலோ தள்ளினவர் மத்தியில் விசுவாசத்தோடு பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணு. இயேசுவே, எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி. அன்பிற்காக நன்றி.
சொல்லுவோம். என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ என்னோயே காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவேன். மறுபடியும் உள்ளத்திலிருந்து என்ன நான் செலுத்திடுவே 1000 பாடல்களோ என்னோயே காலம் முழுதோ ரட்சிப்பை உயர்த்திடுவேன். 2 கரங்களை உயர்த்தி இன்னும் கொஞ்சம் சத்தமாக கடைசியாக கையை உயர்த்தி நல்ல சத்தமா இயேசுவை கூப்பிடுவோம். இன்னும் சத்தமாக நன்றி நன்றி நாதா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா அளவில் அன்பிற்காக. நல்ல கரங்களை தட்டி